விறகு அடுப்புல முக்கடுப்பு பார்த்துருக்கா. இதான் மக்களே முக்கடுப்பு பத்தியில ஒரு நேரம் நம்ம 3 இதுல தீ வச்சலாம். ஏன் இந்த மாதிரி வச்சிருந்து தெரியுமா? நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்த. இந்த ஒரு அடுப்புல நம்ம தீ வச்சும் போது இதுல உள்ள தீ பறக்க போகும். அடுப்புல தீ போகும். அப்ப அதுல நம்ம ஒண்ணு வச்சோம்போ அது கிட்டா. இப்ப கேஸ்ல 2 அடுப்பு 3 அடுப்பு இருக்கலாம். அதே போலதான் முன்ன உள்ள காலத்துல இதே போல முக்கடுப்புலதான் வச்சு தீ வைக்கணும். ஒண்ணு பெரிய அடுப்பா இருக்கு, நடுவுல இருக்கிறது. அது ஏன் தெரியுமா? சருவெல்லாம் இருக்குல்ல, சருவெல்லாம் போட்டு தீ வச்சக்காக்க இந்த பெரிய அடுப்பு நம்ம உள்ள சரு போட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்தா போதும், அது சூப்பரா எரியும். இந்த அக்காணி பைனி எல்லாம் காய்ப்பினையில அப்பதான் இந்த மாதிரி முக்கடுப்பு எல்லாம் இருக்கு. நாங்க இப்ப இந்த இதுல முக்கடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இதுல மீன் இருக்கா, இதுல சோறு இருக்கு, இது தண்ணி கொதிச்ச போட்டிருக்கு. அப்ப நமக்கு சோறு, மீன், சுடு தண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதே போல வீட்டுல முக்கடுப்புல எல்லாம் வச்சு தீ வச்சிருக்கானு சொல்லிட்டு போங்க சரியா? அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்லி தரேன்ல, அதனால ஒன்றும் ஃபாலோ பண்ணுங்க சரியா?